ஹாய் கைஸ், வெல்கம் டு சூர்யா ஸ்டோரி, சூரியகலா முருகன் யூடியூப் சேனல். பிக் பாஸ் சீசன் 8 தொடங்கவிருக்கிற நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பழைய போட்டியாளர்களை அழைச்சி ஒரு ஷோ நடத்த போகிறாங்களாம். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 8ஓட எதிர்பார்ப்பை அதிகரிக்கிற வகையில் பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே வர வச்சு ஒரு ஷோ நடத்த போகிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் நடைபெற்ற எல்லா சீசன் 1லேருந்து சீசன் 7 வரையும் பங்கு பெற்ற எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் இந்த ஷோக்காக அழைச்சிருக்காங்க. இதில் பழைய போட்டியாளர்கள் ஒரு பக்கமும் இதுவரை நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசிகர்கள் ஒரு பக்கமும் வைத்து இரு அணிகளாக பிரித்து ஷோவை நடத்த போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கோபியனை தொகுத்து வழங்குகிற நீயா நானா ஷோ போலவே 2 தரப்பினரையும் எதிரெதிர் அணியில் உட்கார வச்சு அவங்களோட விவாதங்கள் அடிப்படையில் இந்த ஷோ நடக்க போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி வருகிற 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தொடங்கவிருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8ஓட எதிர்பார்ப்பை அதிகரிக்கிற வகையில் முன்னாள் போட்டியாளர்களை வச்சு இந்த ஷோ நடத்த போகிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி மேலே இருக்கிற சந்தேகங்களையும் பிக் பாஸ் போட்டியாளர்களின் செயல்பாடுகளில் இருக்கிற விமர்சனங்கள் பற்றியும் ரசிகர்கள் முன்வைக்க போகிறதாகவும் பழைய போட்டியாளர்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்த ஷோ இருக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 7 சீசன்களையும் நடிகர் கமல்ஹாசன் சார் தொகுத்து வழங்கிட்டு இருந்த நிலையில் இப்போது அவருக்கு பதிலாக நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் எப்படி தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்குமே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடந்த சில நாட்களாக பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் யார் யார் பங்கு பெற போகிறாங்க அப்படின்ற போட்டியாளர்களை பற்றி அறிவிச்சிட்டு வராங்க. அதை கேட்கும்போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக தான் ஆகுது. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் பழைய கண்டஸ்டன்ஸை வச்சு புதிய நிகழ்ச்சி நடத்துகிறதே புதுசாக வர சீசன் 8 நிகழ்ச்சியோட விளம்பரத்துக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.